இந்த பிள்ளை பைவிடுக்கிறத பார்த்தா அவிய பாட்டி பெரிய டெரர் லேடியாக இருக்கும் போல. அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை கவிதா. எனக்கு தெரிஞ்ச மட்டும் இந்த ஜில்லாவிலே பெரிய டெரர் லேடி அது உங்கள் அம்மா தான். நீங்கள் சொல்லது உண்மைதான். இருந்தாலும் இந்த பிள்ளை ரொம்ப பயப்படுதே. அது வேற ஒன்றும் இல்லை கவிதா. வீட்டில் லேசாக பையன் கட்டி வளர்த்து வச்சிருப்பாவ. இந்த பிள்ளையோட பாட்டி பற்றி மட்டும் இல்லை, அவிய குடும்பத்தை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாதானே. ஆமாம் கவிதா, எனக்கும் அவிய குடும்பத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் நல்லதுன்னு தோணுது. இக்கா வாங்க, வீடு பக்கம்தான். ஒரு நிமிஷம், நீ இங்கே கொஞ்சம் வா. என்னக்கா, என்ன விஷயமா கூப்பிட்டிய? உன்னைய கூப்பிட்டது நான், அவியல்ல. சரிக்கா, என்னன்னு சொல்லுங்க. நபர் ஸ்வீட்டி, நான் உனக்கு அக்கா இல்லை, அண்ணி. இவிய தான் உனக்கு அக்கா. இவியலை பார்த்து தான் நீ அக்கான்னு கூப்பிடணும். சொல்கிறது புரியுதா? புரியுதுக்கா. நபரு, மறுபடியும் என்னை பார்த்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருக்க. நான் ஒன்றும் உனக்கு அக்கா கிடையாது. சரி, நான் உங்களை அண்ணினே கூப்பிடுவேன். சொல்லுங்க, நீ என்னது என்கிட்ட கேட்கணும்? பாட்டின்னு சொல்லி நீ பயப்படுக்கல. அவிய உனக்கு யாரு? அவியிலே கேட்குதியே, அவிய எனக்கு பாட்டி. ஸோ பாட்டிங்கிறது தெரியுது. எந்த வகையில் பாட்டி? எந்த வகையிலண்ணா? அவிய எல்லா வகையிலுமே எனக்கு பாட்டி தான். அச்சோ அண்ணி, எதில் போய் முட்டைனே தெரியல. அண்ணா பக்கத்தில் தான் ஒரு போஸ்ட் இருக்குது கவிதா, அதில் போய் முட்டிக்க. ஸோ அண்ணி, நீங்கள் வேறு என்னை கிண்டல் பண்ணிய. உனக்கு கேட்க தெரியல, நானே கேட்கேன். ஸ்வீட்டி, உங்கள் பாட்டி இருக்காவில, அவிய உங்கள் அம்மையை பற்ற விழா இல்லை உங்கள் அப்பாவை பற்ற விழா? ஓ, அதே கேட்கிய. அவிய எங்கள் அப்பாவை பற்றவிய தான். ஓ, அதனை போய் தான் உன்னையே திட்டுக்கவளாங்கோ. சொல்லு ஸ்வீட்டி, உங்கள் பாட்டி உன்னையை மட்டும் திட்டுவாங்களா இல்லை உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் திட்டுவாங்களா? அவிய எல்லாத்தையும் எப்பவும் திட்ட மாட்டாவ. அவியலுக்கு பிடிக்காததை எதுவும் செஞ்ச அன்னைக்கு உடனே திட்டிவிடுவாவ. எல்லாரும் அப்படி தானே, பிடிக்காத செஞ்சாதான் திட்டுவாவ. எப்பவும் திட்டுனா அதுக்கு பேர் வேற அர்த்தம்ல. அதுக்கு பேர் என்ன அர்த்தம் நீ? இது கூட உனக்கு தெரியலையாங்க, மெண்டல்னு சொல்லாவ. சரி சொல்லு ஸ்வீட்டி, என்ன விஷயத்துக்காக திட்டுவாவ? எங்கள் வீட்டுக்கு யாரையும் கூட்டிகிட்டு வந்தால் திட்டிவிடுவாவ. யாரையும் கூட்டிகிட்டு வந்தால் திட்டுவாங்களா? அப்போது நாங்கள் 2 பேரும் இப்போ வந்தால் கூட அவிய திட்டுவாங்கள. உங்கள் 2 பேர்த்தையும் திட்ட மாட்டாவ. ஏன் எங்கள் 2 பேர்த்த மட்டும் திட்ட மாட்டாவ? என்ன கவிதா, இது கூட உனக்கு தெரியாதாங்க? நம்ம 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்கோம். அதென்ன ஸ்வீட்டி? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வேற காரணம். வேற காரணமா? என்ன காரணம்? நீங்கள் 2 பேரும் லேடியில், அதனால் எங்கள் பாட்டி ஒன்றும் சொல்ல மாட்டாவ. பையங்க யாரும் எங்கள் வீட்டு பக்கம் வந்த அன்னைக்கு எங்கள் பாட்டி திட்டிவிடுவாவ. ஓ, அது என்ன போய் தான் நீ தரணுக்கிட்ட பேசுனதை கோல்முட்டி கோயில உங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லி கொடுப்பேன்னு சொல்லிட்டு போனாலோ? ஆமாம், எனக்கு அதான் ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு என்னமோ அந்த கோயில இவளை பயம் கட்டிட்டு தான் போயிருப்பான்னு நினைக்கேன். நானும் அப்படி தான் நினைக்கேன். இல்லை, கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாவ. ஸோ அவளாம் ஒரு பொம்பளைன்னு அவளை கண்டு போய் நீ பயப்படுற. நெபர் ஸ்வீட்டி, நாங்கள்லாம் அந்த கோயில கண்ணில் விரல விட்டு ஆடிடுவோம். நீ என்ன இப்படி பயந்து நடுங்குத? உங்களுக்கு அந்த கோயிலை பற்றி தெரியாது. எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் இல்லாத போலாது ஏதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்படி அவள் சொல்லலைன்னா அவளுக்கு வச்சுருக்க பட்ட பேருக்கு அர்த்தம் இல்லையே. இப்போ உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருப்பா? எங்கள் அம்மையும் பாட்டியும் தான் இருப்பாவ. உங்கள் அம்மா நீ திட்டாவல? திட்ட மாட்டாவ. அப்போ வா, நம்ம 3 பேரும் தைரியமாக போவோம். சரி வாங்க போவோம். வாங்க நீ போவோம். சரி கவிதா போவோம். வாங்க நீ. வரோம். முல்லை வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குதோ தெரியலையே. ஃபோன் பண்ணி கேட்டுருமா? சரி வேண்டாம், நான் ஃபோன் பண்ணுறதால எந்த பிரச்சனையும் வந்துட போகுது. என்ன இவன் தனியாக நின்றுட்டு புலம்பிட்டு இருக்கான்? இது சரியில்லையே, என்னன்னு கேட்டுற வேண்டியதுதான். இல்லை தருண், எதுக்கு ஒத்தையில் நின்று பேசிகிட்டு இருக்க? ஏம்மா நீங்களா எப்போ வந்திய? நான் வந்து 50 வருஷம் ஆகுதுல்ல, அது கிடக்குது. நீ எதுக்கு ஒத்தையில் நின்று புலம்பிட்டு இருக்க? நான் எங்கே புலம்புனேன்? சும்மா நின்று யோசிச்சுக்கிட்டுலாம் இருந்தேன். புலம்பலை. ஏன்ல இப்படி பட்ட பகலில் பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு 1/2 மணி நேரமாக நீ புலம்பு கதை கேட்டுட்டு வந்ததுன்னெல்லாம் உன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே வந்தே ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகுதாங்க. நேரத்தை அப்புறம் அளவெடுக்கலாம். நீ எதுக்கு இப்போ புலம்பிட்டு இருந்தாங்கிறத முதல்ல சொல்லு. ஐயோம்மா என்ன சொல்லிய? நான் ஒன்றும் புலம்பலையே. என்ன வரல, நீ திரும்ப போய் சொல்கிறதுனால போய் உண்மையாக போகிறதில்ல. நீ புலம்புனதை கேட்டுட்டு தான் பேசுகிறேன். ஏதோ ஃபோன் பண்ணால் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அச்சோ அம்மா இதை கேட்டுருக்காவில, என்னத்தை சொல்லி இப்போ சமாளிக்க? இந்த கிளவிக்கிட்ட மாட்டிட்டோமே, இப்போ என்னத்தை சொல்லி சமாளிக்கன்னு தானே யோசிச்சுக்கிட்டு நிற்க. ஏம்மா நான் அப்படி ஒன்றும் யோசிக்கலை. சரி இதை விடுதல, ஃபோன் பண்ணால் பிரச்சனை யாருன்னு சொன்னிய. யாருக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லையம்மா.
அது அப்படி இல்லை, நீ சொல்கிற ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லைன்னு. எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் இருக்குது. பிரச்சனை இல்லாமல் யாருமே இல்லை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவனுக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீ ஃபோன் பண்ணுறதுனால யாருக்கு பிரச்சனை வரப்போகுது? இல்லை, நீ ஒருவேளை இந்த பிள்ளையும் காதல் கீதல் பண்ணுதியா? என்ன சொல்லியா? இல்லை, தமிழில் தானே பேசுனேன், அது உனக்கு விளங்கலையாங்கோ? எவளே அது லவ்வு கிவ்வு பண்ணுதியானே கேட்டேன். எதுக்குமே எம்எல்ஏ இப்படி சந்தேகப்படுதிய? சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லைல்ல. நீ எந்த பிள்ளைய பார்த்தாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டாலாம், அதை வச்சு தான் கேட்கேன். நீ எவளையும் லவ் பண்ணால் இப்போவே என்கிட்ட சொல்லிடு. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, உன் கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் யாரையும் நினச்சிட்டா மட்டும் நடந்துருமாம்மா. பதிலுக்கு அங்கே நினச்சதனமாக நடக்கும். அவள் சரின்னு சொல்லிட்டோம், அப்புறமா உங்ககிட்ட சொல்லுகேன். உனக்கு என்னெல்ல குறைச்சல்? நீ ராசாவாட்டம் இருக்க. கண்டிப்பாவா வேண்டான்னு சொல்ல மாட்டா. நீங்கள் சொன்னபடியே நடந்தால் ரொம்ப சந்தோஷமா. நீ வேணா பாருல, கண்டிப்பாக நடக்கும். கடைக்கு போகிறேன்னு வீட்டிலேருந்து 2 பேர் போனால்வ, என்ன காணையில் அவிய 2 பேரும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம்மா. நீ அவிய 2 பேர்த்தையும் பார்த்தியா? ஆமாம்மா, கடையில் வச்சு பார்த்தேன். கடையில் வச்சு பார்த்தியா? நீ அவ்வளோ 2த்தையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டு நீ ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லைம்மா, அவியனா பார்த்து நல்ல பொருளை வாங்கிட்டு வர்றாவல, அதான் நான் நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு வந்துட்டேன். என்னது, அவ்வளோ 2 பேரும் நல்ல பொருள் வாங்கல்வல? உனக்குள்ள அறிவு கூட அவ்வளோ 2 பேத்துக்கும் கிடையாது. நீ எந்த கடையில் வச்சில்ல அவ்வளோ பார்த்தா? அண்ணாச்சி கடையில் வச்சுதாம்மா பார்த்தேன். சரி சரி, நான் போய் அவ்வளோ கூட்டிகிட்டு வரேன். ஏம்மா நீங்கள் இருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். வேண்டாம்ல, நீ போனால் உடனே கிளம்பி வர மாட்டாள்வ. நானே போய் கூட்டிகிட்டு வரேன். சொன்ன கிளங்குமா, நானே போகிறேன். நபரில் நீ ஒன்றும் போண்டாம், நீ இங்கே இரு, கொஞ்ச நேரத்தில் வருன்னு வருவான். ஏம்மா சொன்ன கிளங்க, நான் போயிட்டு வரேன். நபரில் சத்தங்கட்ட மாரி, நான் போயிட்டு வரேன். அச்சோ, இந்த அம்மா வேறு அவி 2 பேர்த்தையும் பார்க்க போகிறீங்களா? போகிறாவ என்ன பிரச்சனை ஆயிருமோன்னு பயமெல்லாம் இருக்குது. ஏற்கனவே அங்கே பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுக்கு என்ன முடிவாச்சுன்னு எனக்கு என்னன்னு தெரியல. இதில் வேற இங்கேருந்து ஒரு பிரச்சனை கிளம்பி போயிருக்கு.